ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் கே.ஏ. ஞானவேல்ராஜா தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கேரள மாநிலம் பாலக்கோடு மாவட்டம் சித்தூரைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவரது மகன் செல்வகுமார். 45 வயதான இவர் கோவை பெரிய கடை வீதியில் உள்ள தங்கநகை விற்பனை கடையில் பொற்கொள்ளராக பணியாற்றி வருகிறார். இவர் சொந்த ஊரில் இருந்து கோவைக்கு வேலைக்காக அடிக்கடி இருசக்கர வாகனத்தில் வந்து செல்வார். அவ்வப்போது பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள கடைகளில் இருந்து தங்கத்தை வாங்கிக் கொண்டு கோவையில் உள்ள கடைகளுக்கு விற்பனைக்காக கொடுத்து வருவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் பெரிய கடை வீதியில் உள்ள ஒரு கடைக்கு செல்வகுமார் வழக்கம் போல தங்கம் கொடுத்துள்ளார். பின்பு அதற்கான தொகை ரூபாய் 54 லட்சத்தை அவரிடமிருந்து வாங்கியுள்ளார். பின்னர் செல்வகுமார் காக்காச்சாவடியைச் சேர்ந்த நண்பர் சுரேஷ் என்பவருடன் கடந்த 8ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் பாலக்காடு நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது வேலந்த தாவளம் அருகே இருசக்கர வாகனத்தில் இருவரும் சென்று கொண்டிருந்தனர். இந்த சமயத்தில் அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத சிலர் சுரேஷை கத்தியை காட்டி மிரட்டி நிறுத்தி உள்ளனர். பின்னர் அவரிடமிருந்த ரூபாய் 54 லட்சம் பணத்தை வழிப்பறி செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட நபர் காக்காசாவடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அவர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த புகாரில் விரைந்து நடவடிக்கை எடுக்க கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவிட்டதன் பேரில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு புலன் விசாரணை செய்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த சுமித் நாகேஷ் சலுங்கே என்கிற 25 வயது நபரும் சனீஷ் கோவிந்தன் சலுங்கே என்கிற 35 வயது நபரும் குற்றத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இவர்கள் இருவரும் கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள ஒரு தங்க நகைக்கடையில் பணியாற்றி வந்ததும் செல்வகுமார் பணத்துடன் வருவதை அறிந்து திட்டமிட்டு வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இந்த நிலையில் அவர்களை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் அவர்களிடமிருந்து ரூபாய் 41 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.